ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான போண்டா பார்க்க போகிறோம். இட்லி மாவில் போண்டா செய்ய போகிறோம். 1 கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போண்டா மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இட்லி மாவும் கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். எந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. நம்ம அதில் சின்ன சின்ன பால்ஸாக போடலாம். நம்ம ரெகுலராக போடுற போண்டாவை விட கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப பால்ஸாக உருண்டு வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி மேலே வருது அப்படின்ட்டு. அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா நமக்கு சடனாக ஒரு போண்டா தேவைப்படுது அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த முறையை ஃபாலோ பண்ணி போண்டா செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி மாவில் செய்கிறமே எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப பால்ஸாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இட்லி மாவு புளிக்காமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும், புளிச்ச மாவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். 1 கப் இட்லி மாவு போதும். சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இட்லி மாவில் போண்டா செஞ்சிங்கன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே டைப்பில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பால்ஸான அழகழகான போண்டாஸ் வந்திருக்குன்னு. Thanks for watching.